ரம்ஜான் தொழுகையில இந்தியாவுல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கையில கருப்பு ரிப்பன் கட்டிக்கிட்டு தான் அந்த தொழுகைக்கே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமா ரோடுகள்லாம் பிளாக் பண்ணி தொழுகை நடத்தியிருக்காங்க. அத விடுங்க, அவனுங்க இத மாரி ரோட பிளாக் பண்ணி தொழுகை பண்றதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தானே. யோகிஜி மாதிரியான ஒரு முதலமைச்சர் இந்தியா முழுவதும் இருந்திருந்தாங்கன்னா, இத மாரி ரோட டிஸ்டர்ப் பண்ணி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற இஸ்லாமியர்களுக்கு அவரு என்ன தண்டனை குடுத்தாரோ, அதே மாரியான தண்டனைய இந்தியா முழுவதும் இது மாரி பண்ணக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தண்டனைய குடுத்திருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி யோகிஜி மாரி ஒரே ஒரு யோகிஜி மட்டும் தான் இருக்காரு. நாம இந்த கருப்பு ரிப்பன் விவகாரத்துக்கு வரலாம். தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்கள் இது மாரி கையில கருப்பு ரிப்பன் கட்டியிருக்கிறத பார்த்து பல ஊடகவாதிகள் அந்த இஸ்லாமியர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க கையில கருப்பு ரிப்பன் கட்டியிருக்கீங்க அப்படின்ற மாரி. அதுக்கு அந்த பாய் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக தான் இது மாரி கையில கருப்பு ரிப்பன் கட்டியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. மறுபடியும் அந்த ஊடகவாதி இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதானா என்ன? எதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு. அந்த கேள்விக்கு அந்த பாய் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்களேன். சும்மா கெஸ் பண்ணி தான் பாருங்களேன். இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதால என்னெல்லாம் இருக்கு? இந்த பாஜக எப்படி இஸ்லாமியர்களை பழி வாங்குது? எப்படி பாஜக அரசு இஸ்லாமியர்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்றத ஆதாரத்தோட சொல்லியிருப்பாருன்னு தானே நினைக்கிறீங்க? அதான் கிடையாது. அந்த பாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா எனக்கு இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா பத்தி ஒரு இழவும் தெரியாது. ஜமாத்ல சொன்னாங்க இந்த பில்லுக்கு எதிராக எல்லாருமே பேசணும்னு. அதனாலதான் நாங்க எல்லாருமே இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசுறோம். நாங்கெல்லாம் மதராசால படிக்கிறவங்க. எங்களுக்கு முட்டிக்கு கீழே தான் மூளையே இருக்கும். எங்க கிட்ட போயிட்டு ஏன் எதுக்கு எப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி ஐயா அப்படின்ற மாதிரி அந்த இஸ்லாமியர் சொல்லியிருக்காரு. वक्फ बोर्ड की जमीन छीनना चाहती है सब बीजेपी सरकार। ये इसके लिए प्रोटेस्ट है क्या ये बिल है क्या? ये बिल ये है कि बस ये अपने कब्जे में करना चाहती है बीजेपी सरकार जो वक्फ बोर्ड की जमीन है। आप बोलो असली में क्या बिल का मायने क्या? ये सुना नहीं मुझे मालूम, उसका नहीं मालूम। இன்னொரு பாய் கிட்ட இதே மாதிரியான ஒரு கேள்வியை அந்த ஊடகவாதி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்களேன். ये काला पट्टी हमने इसलिए बांधा है, हम उस बिल का विरोध करते हैं जो हमारे आबो अजदाद की दी हुई जमीनें हैं, वक्फ बोर्ड की मसाजिदें हैं, कब्रिस्तान हैं और दरगाहें हैं, उन सबको ये सब वो हड़पना चाहते हैं। ये सब वो हड़पना चाहते हैं। कहते हैं कि जी हिंदुस्तान हमारा है। अरे हिंदुस्तान नहीं, पूरी दुनिया मुसलमान की है। सबसे पहले आने वाली शख्सियत, आप 4 किताबें हैं, आप 4 किताबें आसमानी, उन चारों किताबों के अंदर इसका जिक्र है। दुनिया के अंदर जो सबसे पहले आए आदम अलैहिस्सलाम ले आए। सबसे पहले आदम अलैहिस्सलाम आए, जिनको हम अपना बाप मानते हैं, जिनकी सारी नस्लें हैं, वो हमारे सबसे पहले पैगंबर हैं। अरे ये आधा हिंदुस्तान नहीं, पूरा हिंदुस्तान हमारा है। அதாவது பெண்கள் தலையில கட்டுற ரிப்பனை நாங்க ஏன் 2 கையில கட்டியிருக்கோம்னா, இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு, நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இல்லையா, அதை காட்டுறதுக்கு. வக்ஃபு வாரியத்துக்கு கீழே தான் தர்கா, மசூதி, மதராசாக்கள் இது எல்லாமே வருது. இது எல்லாமே வக்ஃபு வாரியத்துடைய சொத்துக்கள். இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. இது மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த ஒட்டுமொத்த இந்துஸ்தானும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுதான். அட இந்துஸ்தான் என்னங்க இந்துஸ்தான்? ஒட்டுமொத்த உலகமே இஸ்லாமியர்களுடையதுதான். இந்த உலகத்துல தோன்றிய முதல் 4 புத்தகங்கள் இஸ்லாமியர்களுடையதுதான். அதே மாதிரி இந்த உலகத்துல தோன்றிய முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாள், அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். அவங்க எல்லாருமே எங்களுடைய முன்னோர்கள். அவங்களுடைய உலகம் தான் இந்த உலகம். அதனால இந்த இந்துஸ்தானம், இந்த உலகம் இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி இந்த தற்குறி பாய் சொல்றாரு. அரே தற்குறி பாய், வார்த்தைக்கு வார்த்தை இந்துஸ்தான் இந்துஸ்தான் சொல்றியே, அந்த இந்துஸ்தானா என்னன்னு தெரியுமா? அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? இந்த உலகமே இஸ்லாமியர்களுடையதுதான். உலகத்துல தோன்றிய முதல் புத்தகம் இஸ்லாமியர்களுடையதுதான். உலகத்துல தோன்றிய முதல் மனிதர்கள் இஸ்லாமியர்கள் தான் சொல்றீங்களே, உங்களுடைய இஸ்லாமிய மதம் எப்போ தோன்றியது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி தானே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே இல்லையா? என்ன பாய் தற்குறித்தனமா பேசுறீங்க? இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்தியால இருக்கக்கூடிய பழம்பெரும் கோவில்கள்ல முதன்மையான கோவிலா இப்ப சொல்லப்படுறது முண்டேஸ்வரி கோவில். அந்த கோவில் எங்க தெரியுமா இருக்கு? பீகார்ல இருக்கு. இந்த கோவில் கட்டப்பட்டது காமன் எரா 625ல. அதாவது சுமார் 2650 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஆனா உங்களுடைய இஸ்லாமிய மதம் தோன்றியது எப்போ? 1400 வருஷத்துக்கு முன்னாடிதான். இந்த லட்சணத்துல இந்துஸ்தான் இஸ்லாமியர்களுடையதா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாமியர்களுடையதான். கேட்கிறவன் கேனையனா இருந்தா கே முகமது இருக்காரு இல்லையா, ஆர்கியாலஜிஸ்ட் கே முகமது சார், அவரு அயோத்தி கோவில கண்டுபிடிக்கல, அயோத்தியில ராமருடைய கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க போல இருக்கே. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.
எனர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக எல்லாம் பேசியிருக்காரு. அந்த குட்டி கிளிப்பிங்க மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் மறுவேளைய பாஜக அரசு பண்ண போகுது. ஏன் சார் இப்படி பண்றீங்க? பாஜக இந்த திமுகவை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓ, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய மனசை குளிர வைக்கிறதுக்காக இது மாதிரி எல்லாம் பேசுறீங்களா? எப்படி இந்த நீட்டை நாங்க தடை பண்ணுவோம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம், பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணுவோம் சொல்லி மக்களை ஏமாத்துனீங்களோ அதே மாதிரிதான் இதுவுமா? புரியுது சார், புரியுது. இப்போ நீங்களே சொல்லுங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணும்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி சொல்லி வெளிப்படையா எச்சரிக்கை விடுத்து வீடியோவே போட்டிருந்தாரு. இத மாதிரி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் நேரடியாக பாஜகவை மிரட்டும் பொழுது பாஜக என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. 1.5 வருஷம் சிறையில செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாரு தானே. இவர் இத மாதிரி ஆபாசா பேசினதுக்கு மத்திய பாஜக அரசு ஏதாச்சும் பண்ணாங்களா? இல்ல, ஒண்ணுமே பண்ணல, கண்டுக்கவே இல்ல. வீடியோ போட்டு எச்சரிக்கை விடுற மாதிரி கதறும் பொழுதே பாஜக அரசு கண்டுக்கவே இல்ல, ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேரா பண்ண போறாங்க? வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. திமுக இஸ்லாமியர்களை இத மாதிரி ஏமாத்தி பழகிட்டாங்க. அந்த இஸ்லாமிய மக்களும் திமுக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டு ஏமாந்து பழகிட்டாங்க. சோ இந்த நேரத்துல நாம என்ன சொன்னாலும் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது, நடக்கிறது தான் நடக்கும். அடுத்து பார்லிமெண்ட்ல நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பண்ண தரமான சம்பவத்தை பார்க்கலாம். இந்த குட்டி கிளிப்பிங்க மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். 3 इसमें प्रवेश निषेध का प्रावधान है। कुछ सदस्यों ने इसका विरोध भी किया। राष्ट्रीय सुरक्षा या सार्वजनिक स्वास्थ्य के लिए खतरा पाया जाएगा उसको प्रवेश की अनुमति नहीं दी जाएगी। माननीय देश धर्मशाला नहीं है, जो चाहे जिस उद्देश्य से चाहे यहां आकर रह जाएगा, ऐसा नहीं होगा। कानूनी तरीके से देश के अंदर अपने देश को और हमारे देश को समृद्ध करने कोई आता है तो इसका स्वागत है, मगर सुरक्षा के लिए खतरा है उसको रोकने का प्रावधान करने का हमारी संसद का अधिकार भी है। அதாவது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஒன்னும் தர்ம சத்திரம் கிடையாது, கண்ட கண்ட ஓநாய்கள் சனப்பண்ணிகள் வந்து தங்குறதுக்கு. இது எங்களுடைய நாடு, நாங்க தான் முடிவு பண்ணுவோம் எவன் வரணும் எவன் போகணும்னு. எங்களை மீறி எவனும் இந்த நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி குடியுரிமை மற்றும் வெளிநாட்டவர் மசோதா 2025 இப்போ நிறைவேற்றிருக்காங்க. 1920ல 1939ல 1946 சொல்லி பல சட்டங்கள் வந்திருக்கு வெளிநாட்டில இருந்து வரவங்களை கண்காணிக்கிறதுக்காக. இது எல்லாமே பிரிட்டிஷ் நாய்கள் கொண்டு வந்த சட்டத்தின் காப்பி மாதிரியே இருக்குன்னு சொல்லி இந்த எல்லா சட்டத்தையுமே தூக்கி கடாசிட்டு இந்த 2025ல குடியுரிமை மற்றும் வெளிநாட்டவர் சட்டத்தை நம்முடைய மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. லோக்சபால இந்த பில் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. சுற்றுலா, கல்வி, மருத்துவம், அப்புறம் இங்க வேலை பார்க்க வரவங்களெல்லாம் நாங்க தடை பண்ணல. ஆனா சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள வந்து பல சதி வேலைகளை ஈடுபடுற சனப்பண்ணிகளையும் ஓநாய்களையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம். இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய சனப்பண்ணிகளையும் ஓநாய்களையும் நாங்க ஏன் அனுமதிக்கணும்? இது ஒன்னும் தர்ம சத்திரம் கிடையாது அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மசோதா நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை பலப்படுத்தும், நாட்டுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும், சுகாதாரம், கல்விக்கு இது ஆதரவா இருக்கும். இந்த மசோதா மூலமா வெளிநாட்டில இருந்து வரவன் போறவன் எவன் அப்படின்றத ஈஸியா நம்மளால கண்காணிக்க முடியும். இன்னும் பல கேள்விகள் இந்த பில் மீது எழுப்பப்பட்டது. எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா நிறுத்தி நிதானமா நம்முடைய அமித்ஷா அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தான் இங்க நிறைய பேர் கத்திட்டே இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் பாருங்களேன், நம்முடைய அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து பல தரமான சம்பவங்களை செஞ்சுட்டே இருக்காரு. இத்தனைக்கும் இந்த வக்ஃபு பில்லுக்கு ஆதரவாக பல இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்க ஷியா, சுன்னி சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்கு இல்லையா? இந்த 2 பிரிவுகளுக்குள்ளேயுமே ஏகப்பட்ட தகராறுகள், சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ரம்ஜான் நாளான அந்த புனித நாள்ல கூட அவங்க 2 பேருமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுங்க அத மாதிரி அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து பல முக்கியமான மசோதாக்களை கொண்டு வந்துட்டே இருக்காரு. இதெல்லாம் இவனுங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது சுத்தமா புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசிட்டே இருக்காங்க,
பட் அந்த பில்லுக்கான ஒப்புதல் கொடுத்தாச்சே, அது கூட புரியாம ஏன் இவனுங்க இன்னமும் கத்திட்டு இருக்காங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. உண்மையாலே இது மாதிரி வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. ஏன்னா ஒப்புதல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இவங்க இன்னமும் கத்தி கதறி கூச்சல் போட்டு ஓன் எழுது ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க. அடுத்து இந்த யூசிசியை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா அந்த யூசிசியை கொண்டு வந்துருங்களேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்துருங்களேன். சோ அவ்வளவுதான் guys இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். வந்தே